தாய் வீடு ஜனவரி 2023. மொழிபெயர்ப்பு சிறுகதை. அந்திப்பொழுதும் மூடுபனியும். அபூபக்கர் ஆடம் இப்ராஹிம். தமிழில் ஜிப்ரி ஹாசன். ஒரு சோடி சிறிய வெள்ளை நிற பட்டாம்பூச்சிகளினால் எதிர்வு கூறப்பட்ட அவனது 32வது பிறந்த நாளுக்கு முதல் நாளே அவன் வந்துவிட்டிருந்தான். அவன் அப்போது அவனுக்கு நிச்சயார்த்தம் செய்யப்பட்டவளோடு இருந்தான். அவனது தாயின் மரண ஆண்டு நிறைவு நாளும் அவனது பிறந்த நாளும் ஒரே நாளில் வருவதால் அந்த நாள் குறித்து அவன் அச்சப்பட்டு கொண்டிருந்தான். கேண்டி இதனை அறிந்து அவனுக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்தாள். அவள் அன்றைய நாளை அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக்குவதற்கு விரும்பினாள். அந்த குறித்த நாளிலேயே அவர்களின் திருமணத்தை நிச்சயிப்பதற்கு அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். இதற்கிடையில் அவனது அம்மா மரணித்து கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாகி இருந்தன. அவன் விரைவாக ஒரு நிலை மாற்றத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என அவள் எண்ணினாள். ஆனால் மாலை பட்டாம்பூச்சிகள் தன்னுடன் பறந்து வர ஒரு சிறுமி கதவை தட்டினாள். ஒஹிகோ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த கால்பந்து மேட்சொன்றை பார்த்து கொண்டிருந்தான். கிச்சனில் இருந்த கேண்டி அவன் தொந்தரவு செய்யப்படுவதை விரும்ப மாட்டான் என்பதை அறிந்திருந்தாள். அவன் மெச்சில் கடுமையாக மூழ்கியிருந்ததால் அதை கேட்டிருக்க மாட்டான் என அவள் நினைத்தாள். கதவில் தட்டப்படும் சத்தத்துக்கு பதிலளிப்பதற்காக அவள் சென்றாள். ஒரு சிறிய வெள்ளை நிற வண்ணத்து பூச்சி அவளது முகத்துக்கு குறுக்கே பறந்து சென்றது. அவள் சட்டென்று குனிந்தாள். வண்ணத்து பூச்சி அறைக்குள் மெல்ல பறந்து சென்று ஒஹிகோவின் முகத்துக்கு குறுக்கே நடனமாடியது. அவன் கையசைத்து அதை தட்டிவிட்டதும் பறந்து சென்று சரியாக தொலைக்காட்சி திரையின் முன்னால் அசைந்து கொண்டிருந்தது. அதனை துரத்தி விடுவதற்காக அவன் எழுந்து சென்றான். கேண்டி கதவில் தட்டிய சிறுமியின் பக்கமாக திரும்பினாள். இன்னும் ஒரு வெள்ளை நிற பட்டாம்பூச்சி அவளை சுற்றி ஆடிக்கொண்டிருந்தது. அவள் அநேகமாக கேண்டியை விட 5 வயது குறைவாக இருக்கலாம். பெரும்பாலும் அவளுக்கு 17 வயதை தாண்டி இருக்காது என கேண்டி ஊகித்தாள். அவளுடைய தோல் அழகானதாகவும் உயர்வானதாகவும் இருந்தது. அவளது கண்கள் பெரியதாகவும் மற்றும் கேண்டியை மலைக்க வைக்கும் நுட்பமானதாகவும் இருந்தன. குட் ஈவினிங். சிறுமி புன்னகைத்தாள். அவள் தன்னம்பிக்கையுடன் காணப்பட்டாள். குட் ஈவினிங். உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? ஆம், நான் ஒஹிகோவை தேடி வந்தேன். யாரோ உங்களை தேடுறாங்க டியர், கேண்டி சொன்னாள். ஒஹிகோ பறந்து கொண்டிருந்த பட்டாம்பூச்சியை விரட்டும் தனது பயனற்ற வேலையை கைவிட்டுவிட்டு அவன் மெச் பார்த்து கொண்டிருந்த சுதந்திரம் குழப்பப்பட்ட கோபத்துடன் கதவருகே சென்றான். சிறுமியின் கண்களை பார்த்தபோது திடீரென்று அவனது இதயம் ஸ்திரமற்று துடித்தது. ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பரிச்சயமான ஏதோ ஒன்று அவளது கண்களில் தெரிந்தது. ஆயினும் அவன் அந்த சிறுமியை ஒரு தடவை மட்டுமே, அதுவும் இருளில் தூரத்தில் வைத்து பார்த்திருந்தான். அவனது அப்பார்ட்மெண்டிலிருந்து செல்லும் வீதியில் அவள் நின்று கொண்டிருந்தாள். அவன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த அன்றிரவு அவள் அவனை பார்த்து கொண்டு நின்றாள். அவள் எங்கிருந்து வருகிறாள் என்பதை அவன் அறிந்து கொள்ள அப்போது விரும்பினான். இதற்கு முன்னர் அவளை அவன் பார்த்ததில்லை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். எஸ், கண்புருவத்தை உயர்த்தி கொண்டே சொன்னான். நான் உள்ளே வரலாமா? அவள் கேட்டாள். அவன் கேண்டியை பார்த்தான். பின்னர் சிறுமிக்கு வழிவிட்டான். அவள் அவனை கடந்து வீட்டின் அமர்வு கூடத்துக்குள் நடந்தாள். அவளது நடை தளர்வற்றிருந்தது. அவள் தலையில் அணிந்திருந்த ஒளி ஊடுருவும் முக்காடு பின்னால் சிற்றோடையாய் தொடர்ந்தது. அவளை பின்தொடர்ந்து வண்ணத்து பூச்சியும் உள்ளே வந்தது. ஃப்ரேம் செய்து சுவரில் கொழுவ விடப்பட்டிருந்த படத்தை பார்த்தபடியே அறையை சுற்றி நடந்தாள். அவனது அம்மாவின் படத்துக்கு நேரே அவனுக்கு பின்பக்கத்தை காட்டி நின்றாள். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? அவன் அவளுக்கு பின்னால் வந்து நின்றான்.
அவள் அணிந்திருந்த கவுனுக்கு பொருத்தமற்றிருந்த அவளது மென்மையான உருவத்தை அவன் ரசித்தான். அவள் தொலைக்காட்சி பெட்டியை நோக்கி நடந்து சென்று அவனது படத்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். அவனது பாடசாலை சீருடையில் இன்னும் அவன் ஒரு சிறுவனாக காட்சியளித்தான். நீங்கள் இராணுவத்தில் இணைந்து கொள்ளவில்லையா? அவள் கேட்டாள். இன்னும் அவள் அவனது படத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். சொரி, விலங்கல்ல, அவன் சொன்னான். நீங்கள் முன்பு இராணுவ வீரனாக ஆக வேண்டும் என விரும்பினீர்களே. திடீரென இராணுவம் அரசாங்கத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தபோது இராணுவத்தில் சேர வேண்டும் என்றொரு விருப்பத்தை அவனும் கொண்டிருந்தான். அது அப்போது ஒவ்வொரு பிள்ளையினதும் லட்சியமாகவே இருந்தது. ஒரு பெரும் இராணுவ ஆட்சியாளராக தான் ஆக வேண்டும் எனவும் ஒரு நாள் நாணயத்தாளில் அவனது முகமும் இடம்பெற வேண்டும் என்றும் அவன் விரும்பியிருந்தான். அதெல்லாம் ஒரு காலம் என்றவன் அந்த சிறுமி யார் என்பதை அறிய விரும்பினான். உதட்டில் தவழ்ந்த ஒருவித அலட்சியமான புன்னகையுடன் அவள் அவனை திரும்பி பார்த்தாள். உங்களது பிறந்த நாள் நாளைக்குத்தானே? ஆமாம். அவள் பெருமூச்சு விட்டாள். அது உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியான நாளாகவே இருந்தது என்று துயரம் தோய்ந்த குரலில் சொன்னாள். மன்னிக்கணும், நீங்க யாரு? சற்றே பொறாமையுணர்ச்சி கொண்ட காதலியின் தோரணையில் கேண்டி கேட்டாள். ஒஹிக்கோ, இந்த சிறுமி யார்? எனக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டே சிறுமியை நோக்கி திரும்பினான். உனக்கு என்ன வேண்டும்? அவள் கேண்டியின் அருகே சென்று அவளை பார்த்தாள். துன்ப நிலையிலும் பொறுமையாக கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்க முயற்சிக்கிற அந்த மூத்த பெண்ணை இந்த சோதனை தொந்தரவூட்டியது. ஆனாலும் அவள் தொடர்ந்தும் போராடினாள். அவளால் வெறித்து பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. பதட்டமடைந்தாள். இவள் ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள். அந்த சிறுமி ஒஹிக்கோவை பார்த்து சொன்னாள். அவளுடைய கண்கள் இன்னும் கேண்டியையே மதிப்பீடு செய்து கொண்டிருந்தன. பெண்கள் பற்றிய உங்கள் ஈடுபாடு எப்போதும் மெச்சத்தக்கதாகவே உள்ளது. ஆனால் உங்களை பொறுத்தவரை அவருக்கு முன்கோபம் உள்ளது. நீங்கள் அவருடன் பொறுமையாகவும் அறிவுபூர்வமாகவும் நடந்து கொள்ள வேண்டும், அவள் கேண்டியிடம் சொன்னாள். நீ யாரு? ஒஹிக்கோ இப்போது எரிச்சலாக கேட்டான். அவள் திரும்பி அவனை பார்த்தாள். முதல் அவனை நெருக்கமாக்கிய பார்வை அது. டாக்கி, அவள் சொன்னாள். அது அவனது தாய் அவனை கிண்டலாக அழைக்கும்போது பாவிப்பது. அவனது அம்மா மட்டுமே அவனை அப்படி அழைத்தாள். அவனது மைத்துனனால் அவனுக்கு அப்பெயர் சூட்டப்பட்டது. அவன் அவளுடைய கண்களை ஆராய்ந்தபோது அந்த முகத்தை காட்டிலும் பழசான அந்த கண்களை ஏதோ ஒரு விதத்தில் அவன் அறிந்திருந்தான். மன அமைதியை குலைக்கிற ஒரு அறிவார்ந்த வெளிச்சம் அந்த கண்களில் தென்பட்டது. என்ன சொல்வதென்று தெரியாது நீண்ட நேரமாக அவளையே அவன் பார்த்து கொண்டு நின்றான். அதை சொல்லுங்கள், அவள் தூண்டினாள். நான் யாரென்று உங்களுக்கு தெரியும். அவள் அவனை நோக்கி நடந்தாள். அவனது வேகமாக துடிக்கும் இதயத்தின் ஓசையை கேட்கக்கூடிய அளவு நெருக்கமாக அமைதியாக நின்றாள். அவளுடைய கண்களில் ஒரு சவால் தெரிந்தது. அந்த பார்வையை அவன் நன்றாக அறிவான். உங்கள் இதயம் உங்களை பற்றி சொல்கிறது, ஆனால் வேண்டுமென்றே நீங்கள் அதை நம்புவதற்கு விரும்பவில்லை. சற்று பொறு, இது தவறு. அவளிடமிருந்து சற்று விலகிக்கொண்டு அவன் பலவீனமாகச் சொன்னான். இது சரியாக இருக்க முடியாது. இது சாத்தியமானதாக இருக்க முடியாது. இங்கே என்ன நடக்கிறது? கேண்டி ஆர்வமாக கேட்டாள். சில வேளைகளில் சில விடயங்கள் விளக்கத்துக்கு அப்பாற்பட்டவையாக உள்ளன என்று சிறுமி அறிவார்த்தமாகச் சொன்னாள். நீ போய்விடு, ஒஹிக்கோ தீர்மானமாகச் சொன்னான். நீ யார் என்றோ, நீ என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் என்றோ எனக்கு தெரியாது. உண்ட நோக்கம் எதுவாக இருந்தாலும் அது நடக்காது. இங்கே என்ன நடக்கிறது? புறக்கணிக்கப்பட்ட உணர்வுடன் கேண்டி மீண்டும் கேட்டாள். ஆனால் யாரும் அவளை கவனித்துக் கொண்டதாக தெரியவில்லை. சிறுமி பெருமூச்சு விட்டாள். அறையைச் சுற்றி மிதந்து கொண்டிருந்த 2 சிறிய வண்ணத்து பூச்சிகள் பறந்து வந்து அவளுக்கு அருகில் நிலை கொண்டிருந்தன. ஆனால் அவற்றால் அவள் தொந்தரவுக்குள்ளாகவில்லை. அந்த காலத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க
பழைய இனிய நினைவுகளை எதிரொலிக்கின்ற ஒருவித நெருக்கமற்ற குரலில் அவள் ஆரம்பித்தாள். பாத்ரூமில் நீங்கள் ஒரு பாம்பை பார்த்த அந்த பொழுது நீங்கள் அதை பற்றி உங்கள் தந்தையிடம் சொல்லவில்லை. பளிச்சிடும் கோரப்பற்கள் பாம்புகளுக்குள்ளதாக நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதிலிருந்து தப்பி ஓட நீங்கள் முயற்சித்த போது வழுக்கலான தரையில் நீங்கள் சறுக்கி விழுந்ததில் இங்கேதான் உங்கள் வலது கை முறிந்தது. அவள் அவனது இடது கையை மெதுவாக தொட்டாள். அவன் அவளை வெறித்து பார்த்தபடி ஒரு கச்சிலை போல் உறைந்திருந்தான். கட்டு பிரித்த பின் கைக்கு எப்படி பாம்பு கொழுப்பு தடவினேன் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள். அந்த கொழுப்பு ஒரு சிறிய ஜாடியில் சேகரிக்கப்பட்டிருந்தது. நீங்கள் சுயமாக வாசித்து செய்த முதல் விஷயம் அதுதான். அதனால் உங்களை பற்றி நீங்கள் மிக பெருமை அடைந்திருந்தீங்க. நானும் உங்களை பற்றி பெருமை அடைந்திருந்தேன் ராஜி. அவளது குரலில் ஒரு நீடித்த வருத்த உணர்வு இருந்ததை அவன் உணர்ந்தான். ஆனாலும் அவன் கண்களில் கண்ணீர் துளிகளை காண முடியவில்லை. பின்னர் கண்ணீர் துளிகள் வடிந்தபோது தனது கைகளின் பின்புறத்தால் அவற்றை துடைத்து கொண்டான். அழுது கொண்டு காட்சி தருவதை அவன் விரும்பவில்லை. அதனை பலவீனத்தின் அடையாளமாக அவன் கருதினான். இது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. யாராவது எனக்கு இதை தெளிவுபடுத்துங்கள், கேண்டி கத்தினாள். அவளுக்குள் அப்போதிருந்த உணர்ச்சிகளின் விளைவால் அவளது குரலின் சுருதி குலைந்திருந்தது. என் கையில் கட்டு போடப்பட்டிருந்தது பற்றி சொன்னாய். அது என்ன வகையான கட்டு? அதை நான் எங்கே பெற்றுக்கொண்டேன்? ஒஹிகோ உடைந்த குரலில் கேட்டான். வண்ணத்து பூச்சி ஒன்று சிறுமியின் தோளில் வந்து உட்கார்ந்தது. அதன் சிறகுகள் மெதுவாக படபடத்தன. பின்னர் அது கூரையை நோக்கி பறந்து சென்றது. உண்மையில் அது ஒரு கட்டு அல்ல. அது அநேகமாக ஒரு பெண்டேஜை ஒத்தது. அந்த பாரம்பரிய எலும்பு வைத்தியர் நாசராவில் சந்தைக்கு அருகில் இருந்தார். அவர் தன் வீட்டு முற்றத்திலேயே பணி செய்தார். மெல்லிய உலோகத் துண்டுகளால் உங்கள் கையை பொருத்தி அதனை வைத்து துணியால் கட்டு போட்டு விட்டார். அதற்கான சிகிச்சை போதிய அளவு செய்யப்பட்டு விட்டது என்று அவர் கருதும் வரை பல தடவைகள் நாம் அங்கு சென்று வந்தோம். அது உண்மை. முரட்டுத்தனமான இழிப்புடன் காணப்பட்ட அந்த கிழவனை அவன் நினைவுபடுத்தி பார்த்தான். அவன் அந்த கிழவனால் மிகவும் திகிலடைந்திருந்தான். அவனது எலும்புகளை அந்த கிழவன் சரிப்படுத்தும் போது அவன் பயங்கரமாக அலறினான். அப்போது அவனை தேற்றுவதற்கு அவனது தாய் மட்டுமே அங்கிருந்தாள். அவனது தந்தை வளமை போன்று தொலைவில் இருந்தார். அவன் தனது தந்தையை வருடத்தில் 2 தடவை தான் பார்த்தான். வருடத்தில் வரும் 2 பெருநாட்களில் தனது மகனுக்கு அவர் புத்தாடை எடுத்து வரும்போதும், குர்பானி கொடுப்பதற்காக ஆட்டுக்கிடா ஒன்றுடன் வரும்போதும் தான் அவன் அவரை பார்த்தான். ஒஹிகோ அப்போது மிகவும் சிறுவனாக இருந்தான். தனது வண்ணத்து பூச்சிகளுடன் இங்கே வந்திருக்கும் இந்த சிறுமி அப்போது பிறந்தும் இருக்க மாட்டாள். அவன் தனக்குள்ளேயே உறுதிப்படுத்தி கொண்டான். அது அவனுடன் ஆடப்படுகின்ற நன்கு திட்டமிட்ட வெறும் சூழ்ச்சி மட்டுமே. இங்கே பார், நீ இங்கிருந்து போய்விடு, அவன் தீர்மானமாகச் சொன்னான். உண்மையிலேயே இது ஒரு மோசமான பகடி. நீ இப்போது இங்கிருந்து போய்விடு. உன்னை அனுப்பியவனிடம் இது உண்மையிலேயே ஒரு குறும்புத்தனமான செயல் என்று சொல். சிறுமி தலையாட்டினாள். அவளுடைய வண்ணத்து பூச்சிகள் அவளை சுற்றி பறந்தன. அவள் கேண்டிக்கு முன்னால் வந்து நின்று மீண்டும் ஒரு முறை அவளை உற்று பார்த்தாள். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள், சிறுமி சொன்னாள். கேண்டி ஊமையாய் ஸ்தம்பித்து போய் நின்றாள். சிறுமி வாயிலை அடைந்த போது திரும்பி பார்த்தாள். எலும்பு முறிவு வைத்தியரிடமிருந்து திரும்பி வரும் வழியில் நாம் ஓய்வெடுப்பதற்காக பயன்படுத்திய மரத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் நாளை அங்கே இருப்பேன். உங்களுக்கு நேரம் தெரியும். அவள் கனிவுடன் கதவை மூடிவிட்டு அங்கிருந்து போய்விட்டாள். ஒஹிகோ நீண்ட நேரமாக மூடிய கதவையே வெறித்தபடி யோசித்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு பின்னால் கேண்டி நடந்து வரும் சப்தம் கேட்டது. யார் அந்த சிறுமி? பீதியான குரலில் அவள் கேட்டாள். அவன் பெருமூச்சு விட்டு கொண்டு சொன்னான்.
அது என் அம்மா. அவன் அங்கே செய்து கொண்டிருந்ததை நினைத்து பார்த்தான். பல ஆண்டுகளுக்கு முன்னரே மரம் வெட்டப்பட்டு விட்டது. யாரோ சிலர் அங்கே ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்திருந்தார்கள். 10 வருடங்களுக்கு மேலாக அந்த வீடு பூரணமாகாமலே இருந்தது. அவள் ஒரு குழந்தையாக இருந்தபோது வெட்டி சாய்க்கப்பட்ட மரம் பற்றி அவளுக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்பது அவனுக்கு மிகுந்த ஆச்சரியமானதாக இருந்தது. மரம் எங்கே இருந்தது என்பது அவளுக்கு தெரியுமா என்பதை அறிய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வீதியில் இறங்கினான். அவனுடைய மூதாதையர்கள் மறுபிறப்பை மிகவும் நம்பினார்கள். அவர்கள் தங்களது பிறந்த குழந்தைகளுக்கு தங்களது மரணித்த உறவினர்களின் பெயர்களை சூட்டினார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த மர்மச் சிறுமி அவனது தாயின் மறுபிறவியாக இருக்க முடியாது என நினைத்தான். அநேகமாக அவள் அவனது அம்மா மரணித்த அதே காலப்பகுதியில் பிறந்திருக்கலாம். ஆனாலும் அது எதையேனும் சொல்ல வருகிறதா? அவனை பற்றி அவனது அம்மாவுக்கு மட்டுமே தெரிந்திருந்த தகவல்களை எல்லாம் அவளுக்கு எப்படி தெரிந்தது? இந்த கேள்விதான் கடந்த 24 மணி நேரமாக அவனை ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் அவன் அதை நம்பவில்லை. அவன் இங்கு வந்தது ஒரு சப்பையான மோசமான குறும்புதான் அது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். ஒரு சிறிய வெள்ளை பட்டாம்பூச்சி அவன் முகத்துக்கு குறுக்கே பறந்து வந்தது. பூரணப்படுத்தப்படாத கட்டடத்தின் முன்னால் அவனை பார்த்து புன்னகைத்து கொண்டு நின்றிருந்த சிறுமியை காண்பதற்காக அவன் பார்வையை உயர்த்தினான். அவன் தனது கைக்கடிகாரத்தை பார்த்தான். அது 11:45 காட்டியது. அது அவனது தாய் மரணித்த நேரம். நீங்கள் வருவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. அவன் அவளை நெருங்கிய போது அவள் சொன்னாள். அவன் தலையை மட்டும் ஆட்டினான். இங்கே ஒரு மரம் இருந்தது இல்லையா? சுற்றி பார்த்து கொண்டே அவள் கேட்டாள். அது என்ன மரம்? எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் அது ஒரு பெரிய மரம். இப்போ என்ன நேரம் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று தெரியுமா? அவள் புன்னகைக்க மட்டும் செய்தாள். அவன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். உங்களுக்கு தெரியும், அவள் சொன்னாள். ஒரு கணம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். உண்மையிலேயே நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? நான் யாரென்று உங்களுக்கு தெரியும் டாஜி. நீண்ட நாட்களுக்கு முன் இறந்து போன அவனது தாய்தான் அவள் என்று அவள் ஒருபோதும் சொல்லவில்லை. அவள் வாயாலேயே அவள் அதை சொல்வதை அவன் கேட்க விரும்பினான். அப்படி சொல்ல அவளுக்கு துணிவிருக்கிறதா என அவன் சவால் விட்டான். அதை சொல்லு, அவன் கோரிக்கை விடுத்தான். வாழ்க்கை மர்மம் நிறைந்தது டாஜி, அவள் அறிவுபூர்வமாக தொடங்கினாள். நீண்ட காலமாகவே நாம் பதில் தெரிந்து கொள்ள விரும்புகிற நிறைய கேள்விகள் உள்ளன. ஆனால் சில வேளைகளில் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்ற உண்மையை ஒருபோதுமே நாங்கள் தெரிந்து கொண்டதில்லை. எல்லாவற்றுக்கும் என்னிடம் பதில் உள்ளது போல் என்னால் போலியாக பாவனை செய்ய முடியவில்லை. இது எப்படி நிகழ்ந்தது? நான் இப்போது எப்படி இங்கே வந்தேன்? ஏன் வந்தேன்? என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் அறிந்து கொண்டதெல்லாம் மாலை நேர மங்கலான வெளிச்சத்தையும் மூடுபனியையும் போல வாழ்க்கையும் மர்மமாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான். இப்போது இங்கே இருக்கும், பிறகு எங்கேயோ போய்விடும். அவன் தலையை ஆட்டினான். விஷயங்கள் சும்மா நிகழ்வதில்லை. ஒரு காரணம் கட்டாயம் இருந்தே ஆகும். நேரம் வரும்போது நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாத போதிலும் இது உங்களுக்கு எவ்வளவு சிரமமானது என்று எனக்கு தெரியும். இது பகடியாக இருந்தால் நான் உன் தோலை உரிப்பேன் என அவன் நினைத்து கொண்டான். அவர்கள் நீண்ட நேரமாக மௌனமாக இருந்தார்கள். ஆக எனக்கு சொல்லுங்க, எனது முதலாவது வார்த்தையை நான் உச்சரித்த போது நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? அவன் கேட்டான். சில வினாடிகள் அவள் யோசித்தாள். எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு இனிமையான விசில் சத்தம் என்று நினைக்கிறேன். அது ஒரு வினாவிடை போட்டி. போட்டியா? அவன் அவளை பார்த்தான். அது ஒரு பள்ளிக்கூட போட்டி. நான் அதில் வெற்றி பெற்ற போது எனக்கு அது ஞாபகம் இல்லை. எப்படி அது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போகும்? என்னை குறித்து நீங்கள் மிகவும் பெருமை அடைந்தீங்க. நான் பெரியவனாக இருந்த போதிலும் கூட நீங்கள் என்னை முதுகில் சுமந்து கொண்டு போனீங்க. அவள் எதுவும் பேசவில்லை. அவனது கண்கள் மங்கின.
அவனுக்கு மிகவும் பிடித்தமானதை அவளால் ஞாபகப்படுத்த முடியாமல் போனதை இட்டு அவன் மிகவும் ஏமாற்றமடைந்தான். ஒரு சோடி 7 சைஸ் அடிடாஸ் சப்பாத்துகளை அவள் அவனுக்கு வாங்கி கொடுத்திருந்தாள். அது உண்மையான தோல் சப்பாத்து. அவன் தினமும் அதை பாடசாலைக்கு அணிந்து செல்வான். அதனால் அங்கு வெறுங்கால்களுடன் கால்பந்து விளையாடிய அநேக மாணவர்கள் மத்தியில் அவன் ஒரு ஹீரோவாக இருந்தான். அவள் அப்போது அவனை அவனது சகபாடிகளுக்கு மத்தியில் கவனிக்கத்தக்க ஆளாக மாற்றியிருந்தாள். ஆனால் கடந்த காலத்தை நோக்குகையில் அவளது இறப்புக்கு முன் அவனுக்காக அவள் வாங்கிய கடைசி பொருள் இந்த சப்பாத்துகள்தான் என்பதை அவன் நினைத்து பார்த்தான். அவள் அந்த சப்பாத்துகளை வாங்கி தனது பைக்குள் வைத்து கொண்டு மார்க்கெட்டிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தபோது மழையில் நனைந்திருந்தாள். அதனால் ஏற்பட்ட குளிர்தான் இறுதியில் அவளது உயிரையே காவு கொண்டு நியூமோனியாவுக்கு இட்டுச் சென்றது. எனது தந்தைக்கு மிகவும் பிடித்த நிறம் என்ன? அவள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு தலையை ஆட்டினாள். அவள் ஃப்ராடு செய்கிறாள் என்பதை அறிந்து கொண்டதை உறுதிப்படுத்துவது போல் அவன் தலையை ஆட்டினான். அப்போது இந்த நேரம் நீங்க திடுக்குறு கனவுகள் காணுவீங்க, அவள் மென்மையான குரலில் தொடங்கினாள். முகத்தில் கடுப்பை வரவழைத்து கொண்டு அதனை ஞாபகிப்பதற்காக கடுமையாக யோசித்தான். என்னால் தகவல்களை ஞாபகப்படுத்த முடியவில்லை என்றான். அவள் தொடர்ந்தாள். ஆனால் நான் நினைக்கிறேன், நீங்க ஒரு நாள் கெட்ட பொல்லால் ஒரு பள்ளியை அடிச்சிங்க. அது உங்களது தூக்கத்தில் ஆவியாக வந்து உங்களை அச்சங்காட்டும் என நான் எச்சரித்தேன். ஓ அதுவா என உணர்ச்சி மேலிட கூறினான். அந்த சம்பவம் பற்றி சொல்லச் சொன்னான். அவர்களின் ஞாபக பதிவுகளிலிருந்து அவள் பல்வேறு தரவுகளை சிறு துண்டுகளாக முன்வைத்தாள். அவன் பள்ளிக்கூடத்தில் சண்டைக்கு போய் ஒரு பையனின் மூக்கை உடைத்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொன்னாள். அவள் அவனை அறைக்கு எப்படி அழைத்துச் சென்றாள் என்பதையும் அவனது தலையில் பல தடவை குட்டியதையும் சொன்னாள். பிறகு அதற்கு எதிர்வினையாக அவன் சாப்பிட மறுத்ததையும் சொன்னாள். அவனும் அதை மீட்டி பார்த்தான். இந்த விஷயங்களெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அவள் தனக்கு தெரியாது என்பதைப் போல் தன் தோள்களை உயர்த்தி காண்பித்துவிட்டு தன் தோளில் அமர்ந்திருந்த பட்டாம்பூச்சியை பார்த்தாள். எனக்கு தெரியாது, நான் சும்மா ஊகிக்கிறேன் என்றாள். அவனது கூட்டு குடும்பத்தின் பழைய குழு போட்டோ ஒன்றை அவளிடம் அவன் காண்பித்த போது விஷயங்கள் மாறின. அந்த சிறுமியால் அவனது தந்தையை சரியாக அடையாளம் காண முடியவில்லை. அவள் வேறொரு நபரை சுட்டிக்காட்டினாள். உனக்கு எனது தந்தையை தெரியாதா? அவநம்பிக்கையாக கேட்டான். அவள் நீண்ட நேரமாக போட்டோவை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். இறுதியாக அவள், எனக்கு அவர் முகம் ஞாபகம் வருவதில்லை என தலையை ஆட்டினாள். அவளது கையில் இருந்த புகைப்படத்தை வெடுக்கென பறித்து கொண்டு கோபமாக எழுந்தான். அவனது சீற்ற பார்வையிலிருந்து விலகும் வகையில் அவள் தனது தலையை குனிந்து கொண்டாள். நீ ஒரு சிறிய ஏமாற்றுக்காரி, அவன் சீறினான். திரும்பவும் என் கண்ணில் நீ சிக்கினால் உன் கழுத்தை நிறுத்தி விடுவேன். அவன் சொல்ல வேண்டியதை சொல்ல வலிக்கிட்டான். வாழ்க்கை நிழல் போல வருகிறது, அவள் தொடங்கினாள். ஆனால் மாலை நேர மங்கலான ஒளியையும் மூடுபனியும் போன்றதை அன்றி அது வேறெதுவும் இல்லை. அவனுக்கு பரிச்சயமான அந்த சொற்களை கேட்டபோது அவன் தன் பேச்சை இடைநிறுத்தினான். அவை உங்களது தந்தையின் வார்த்தைகள். அவர் தத்துவார்த்த ரீதியாக சிந்திக்கும் போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவனுக்கு அது ஞாபகம் இருந்தது. அவன் ஏதேனும் தவறுகள் செய்யும் சந்தர்ப்பங்களில் பல தடவைகள் அந்த வார்த்தைகளை அவனது தந்தை சொல்லியிருக்கிறார். அவன் அவளுக்கு முதுகை காட்டி நின்றதனால் அவளால் அவனது முகத்தை பார்க்க முடியவில்லை. பழைய சந்தை பக்கம் நீங்கள் செல்லும்போது கீழ் வீதியால் சென்று பார்த்தால் அங்கே ஒரு சிறிய வீடு இருக்கும். அதன் முன்னால் அவகாடோ மரம் இருக்கும். அங்கே ஒசியோமாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அவர்கள் உங்களை என்னிடம் அழைச்சி வருவாங்க. அவளது முகத்துக்கு நேரே நர்த்தனமாடிக்கொண்டிருந்த அவளது வண்ணத்து பூச்சிகளில் ஒன்றை அவன் கோபமாக தட்டிவிட்டான். உனது முட்டாள்தனமான விளையாட்டுக்கு எனக்கு நேரமில்லை, நான் அங்கு போக மாட்டேன். அந்தி பொழுதையும் மூடுபனியையும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவன் மாலை பொழுதானதும் அங்கிருந்து நகர்ந்து சென்றான்.
ஆனால் அவனது ஆன்மாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் பிறப்பதற்கு நீண்ட காலத்துக்கு முன்னர் அவனது வாழ்க்கையில் நடந்த அவனது அம்மாவுக்கு மட்டுமே தெரிந்திருந்த சம்பவங்கள் அவளுக்கு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியம் அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. 2 வாரங்களையும் தாண்டி அந்த ஆச்சரியம் அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாலை வேளையில் பழைய சந்தை பக்கமாக பொடிநடையாக சென்று கொண்டிருந்த போது அவக்காடோ மரம் ஒன்று முன்னால் இருந்த அந்த வீட்டின் அருகே வந்தபோது அவனுக்கு சிறிய வெள்ளை நிற பட்டாம்பூச்சிகளுடன் வந்திருந்த அந்த சிறுமியை பற்றி அறிந்து கொள்ள நினைத்தான். அவன் நீண்ட நேரமாக வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்தான். பின்னர் வீட்டை நோக்கி சென்றான். அவனை ஒரு முதிய பெண் வரவேற்றாள். அவளது நரைத்த தலைமயிர் அவள் அணிந்திருந்த ஸ்கார்ஃபுக்கு கீழாக தெரிந்தது. அவள்தான் அந்த சிறுமியின் வளர்ப்பு தாய். அவள் அவனுக்கு உட்காருவதற்காக முற்றத்தில் ஒரு கதிரையை போட்டாள். நீங்கள் டாஜியா? அவன் ஆம் என தலையசைத்தான். அவள் அறைக்குள் சென்று ஒரு பொதியுடன் திரும்பி வந்தாள். எனது மகள் ஒசியோமா நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னாள் என்று அந்த பெண் சொன்னாள். அவள் இதை உங்களிடம் கொடுக்கும்படி சொன்னாள். அது என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்னால் அவளுடன் பேச முடியுமா? அவள் சோகமாக தலையசைத்து மறுத்தாள். இந்த பொருளை தேடி அவள் மார்க்கெட் முழுவதும் அலைந்து திரிந்தாள். இது உங்களிடம் இருக்க வேண்டும் என விரும்பினாள். இதை அவள் கண்டடைந்த அன்று விபத்தொன்றில் சிக்கி இறந்து போனாள். ஒரு கிழமைக்கு முன்னர் தான் நாங்கள் அவளை அடக்கம் செய்தோம். அவன் திகைத்து போய் நின்றிருந்தான். அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. இந்த பொதி உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்பதில் அவள் பிடிவாதமாக இருந்தாள். அவள் உங்களை பற்றித்தான் எப்போதும் பேசிக்கொண்டிருப்பாள். அந்திப்பொழுதும் மூடு பணியும் என்று ஏதோ முணுமுணுத்து கொண்டே இருப்பாள். அவன் அந்த பார்சலை திறந்து பார்த்தான். அதனுள் 7 சைஸ் அடிடாஸ் சப்பாத்துக்கள் இருந்தன.